வணக்கம் நமஸ்தே கேம்ஸே எல்லாம் ஒன்றாரம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போடலாம். வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னோடய ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸி, ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஃபைனலைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. சில கோட்ஸ், அதுக்கப்புறம் சில இதெல்லாம். அப்போ தான் வந்து அவங்க என்னோடய கலீக் வந்துட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்க முடியும். ஒரு நிமிஷம் கூட்டத்தாக முடியல கையில். ஸோ அதனால தான் வீடியோ வந்து போட முடியல. ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ பைக்ஸ் எல்லாமே இங்கே நிற்குது. அட்வென்ச்சர், ராயல் என்ஃபீல்ட் எல்லாமே நேற்று எடுத்து ஓட்டிட்டேன் ஒரு ரவுண்டு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 அதோட வந்து சர்வீஸ் ஸ்கெட்யூல் இன்றைக்கி. அதை வந்து போய் பார்க்கணும். நிறைய இஷ்யூஸ் இருக்குது, சில 1-2 இஷ்யூஸ் இருக்குது. அது என்னென்னு வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்கணும். எப்படியும் வந்துட்டு கரெக்டான சொல்யூஷன் வந்து சொல்ல போகிறதில்ல. பட் இருந்தாலும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபியூயல் பைப் ஒன்று வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது ஃப்ரீயாக தான் மாற்றணும். அது என்ன கதைங்கிறது அப்படியே பைக்கில் நான் போகிறப்ப சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் எடுத்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளம்பிட்டேன். இங்கே தான் நான் சென்னை போல், இங்கே செங்கல்பட்டில் வந்துட்டு ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கேயே கொடுத்துர்லான்னு பார்க்குறேன். ஏன்னா சென்னையில் வந்துட்டு அடையாறு தான் கொடுத்துட்ருந்தேன். அங்கே வந்து என்னென்னா வண்டியை வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆர் ஈவினிங் மேலே தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, 6 o'clock கிட்ட. அது வரைக்கும்லாம் நம்மளால் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே செங்கல்பட்டுலேயே போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரம் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. ஸோ டைம் வந்து இப்போது 9:15 ஆகுது. 9:30க்கெலாம் வந்து சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். ஸோ ஒரு 20 minutesல போயிடலாம். ஃபியூல் வேறு லோவாக காமிக்குது. ரிட்டன் வரப்போ போட்டுக்கலாம். ரேஞ்ச் வந்து 100 kilometers கிட்டன்னு காமிக்குது இருக்கிற ஃபியூலை வச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ இப்போ இந்த பைக்கில் இஷ்யூஸ் வந்து இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து ரைட்டில் போட்டுட்டு சென்டர் அமுத்துனா இதாக மாட்டேங்குது. அதே மாதிரி லெஃப்ட்டில் போட்டுட்டு சென்டர் அமுத்துனா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு சென்டர் அமுத்துனா வந்து இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை வந்து நான் எல்லா சர்வீஸ் போகிறப்போ ஃபஸ்ட் சர்வீஸ்லேயும் சொன்னேன், செகண்ட் சர்வீஸ்லேயும் சொன்னேன். அவங்க வந்து அந்த WD-40 இருக்கும்ல, ரஸ்ட்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, ரஸ்ட்டு பிடிச்சதை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்கும், அதை வந்து அடிப்பாங்க. இன்னும் போக போக ஒஸ்ட் ஆகிட்டே போகுது. கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அமுத்துனா வந்து முன்னாடி வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட் டைம் வாட்டர் வாஷ் விட போனப்போ சிக்மங்களூர் போயிட்டு வந்துட்டு வாட்டர் வாஷ் விட போனேன். அப்போ வந்துட்டு மறுபடியும் அதே அடித்தாங்க சுத்தம். அதுக்கப்புறம் வந்துட்டு அமுத்தவே முடியல. அதனால் எதுக்கு ரிஸ்க்கு? எப்படியும் வாரண்டியில் தான் இருக்குது. வாரண்டியில் இருக்கிறத மாற்றி தரக்கு அவங்க அத்தான யோசிக்கிறாங்க. நாங்கள் செக் பண்ணணும், குவாலிட்டி பார்க்கணும், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 4148 ஓடி இருக்குது. கம்மியாக தான் ஓடி இருக்குது. அது என்னென்னா இந்த பைக் வந்து ஸ்பெஷலி ஃபார் லாங் டூர்ஸ்க்காக மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் டூரிங்க்கு அப்போ மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் இந்த வண்டியை வாங்கலை. அதனால் வந்துட்டு கிலோமீட்டர் வந்து கம்மியாக தான் ஓடும். செகண்ட் சர்வீஸில் வந்துட்டு நான் ஆயில் சேஞ்ச் வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா கிலோமீட்டர் அப்போ வந்துட்டு ஒரு 2500 3000 சம்திங் தான் ஓடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த லாக்டவுன் டைமில் இருக்கிறப்போ வந்துட்டு சுத்தமாக எடுக்கவே இல்லை வண்டியை. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கான 1000 kilometersே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினேன். எங்கள் டவுன்ஷிப்குள்ளேயே, எங்கள் ஏரியாக்குள்ளேயே வந்து சும்மா எடுத்து ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இப்போ கிலோமீட்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு என்ஜின் ஆயிலும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியல. அதையும் வந்துட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி போடுவோம். இல்லைனா வந்துட்டு புதுசாக மாற்றிட வேண்டியதான். வேறு இன்னொன்று வந்துட்டு கீழே என்ஜின் பாட்டம் கீழே வந்துட்டு ஆயில் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. பட்டு என்னன்னு தெரியல, அது க்ரீஸுன்னு சொல்கிறாங்க. பட்டு க்ரீஸோட கன்சிஸ்டன்சியில் வந்து அது இல்லை. ஒரு மாதிரி திக்காக இருக்கும் க்ரீஸ்னால். இது வந்து ஒரு மாதிரி லிக்விடாக தான் இருக்குது. அதையும் வந்து பார்க்கணும். என்ஜின் ஆயில் அவங்க எடுக்கிறப்போ எவ்வளோ பேர்ன் ஆகிருக்குன்னு செக் பண்ண சொல்லணும். அதில் ஒரு கப்பில் பிடிச்சி செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்கே பண்ணுவாங்களான்னு தெரியல. எவ்வளோ என்ஜின் ஆயில் பேர்ன் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆயில் வந்து பேர்ன் ஆகுதா இல்லையா, லாஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இங்கே தான் பண்ணுறாங்களான்னு தெரியல.
சென்னையிலே எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதில்ல. இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு பெண்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு சின்ன இதில் தொங்க விட்டு பார்ப்பாங்க பெண்டு எதுவும் இருக்கான்ட்டு. அதுவே வந்து சென்னையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்து உள்வாங்கின மாதிரி இருந்துச்சு. அதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தா இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் என் ஓட்டுறப்ப நல்லாவே தெரியுது, என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் உள்ளே வாங்கியிருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது சொன்னால் எங்கே கேட்குறாங்க. அப்புறம் நான் லோக்கல் மெக்கானிக் கிட்ட கொடுத்து அவர் வந்து சஸ்பென்ஷன் கிட்ட வந்துட்டு 2 நட்டை லூஸ் பண்ணி கொஞ்சம் ஆட்டினார். அதுக்கப்புறம் அது பொசிஷன் கரெக்டாக வந்துருச்சு. இங்கே KTM சர்வீஸ் சென்டர்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு போனால் உடனே பார்ட்ஸ் சேஞ்சு தான். இருக்கிற பார்ட்டியே வந்து இது பண்ணி ரிப்பேர் பண்ணி தரது, அதை ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது, உடனே ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ அந்த மார்ச்சில் வந்த ஸ்லாட்டுக்கு பைக்குக்கு எல்லாமே வந்துட்டு ஃபியூயல் பைப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபியூயல் பைப் வந்து ரொம்ப மடங்கி ஒரு இதில் ஃபியூயல் வந்து 2 பாயிண்ட்டு தான் இருக்குன்னு வைங்க, ரொம்ப அடைக்கும். அந்த நீங்கள் போகிறதே வந்து தெரியும். ஒரு டேங்க் ஃபுல்லாக இருக்கிறக்கும் அந்த 2 பாயிண்டில் இருக்கிறக்கும் அந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அந்த ஸ்மூத்னஸ் வந்து குறைஞ்சிரும். ஒரு மாதிரி இருக்கும், ஃபியூயல் கரெக்டாக வந்து இன்ஜினுக்கு போய் சேராது. ஸோ அதுக்காக வந்து ஒரு பைப்பை வந்து ரீடிசைன் பண்ணி KTM வந்து விட்டுச்சு. அதை வந்துட்டு எனக்கு மாற்றித்தாங்கன்னு சொன்னப்போ மாற்றித்தாங்கன்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 3rd சர்வீஸில் வந்து மாற்றிடுவோம் அதை அப்படின்னு. அந்த சர்வீஸ் மேனேஜர் இருப்பாங்களே, இந்த ஒரு ரீஜியனுக்குன்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து சொன்னாங்க. சரி இப்போ 3rd சர்வீஸ் ஸ்லாட் வந்துருச்சு, நான் வந்து இதையும் மாற்றி தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு இங்கே செங்கல்பட்டு ஷோரூமில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, இப்போவே மாற்றிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அடிக்கடி வந்து டேங்கை வந்து பிரிக்க வேணாம், அதனால் வந்து அப்புறமா 3rd சர்வீஸில் எப்படியும் பிரிப்போம், அதனால் வந்து நாங்கள் டெசிஷன் எடுத்துருக்கோம், இந்த மாதிரி 3rd சர்வீஸில் வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பைப்பு வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நான் ஒர்க் பண்ணுற இடத்து பக்கத்துலேயே வந்து ஒரு KTM ஷோரூம் இருக்குது, பீலமேடு, கோயம்புத்தூரில். அங்கே வந்து போயிட்டு நானே பே பண்ணி அந்த பைப்பை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 165 ருபீஸ் கிட்ட தான் ஆச்சு. ஃப்ரீயாக மாற்ற வேண்டியது, அதை வந்துட்டு அவங்கக்கிட்ட இல்லாதனால இது நானே வாங்கிட்டு வந்துட்டேன். போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு, ஹைவே வந்தாச்சு. ஷோரூம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பஸ்ஸு கூடவே அப்படியே கிராஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஷோரூம் வந்தாச்சு. நமக்கு முன்னாடி நிற்கிறாங்கப்பா. ஸோ இதான் அந்த ஃபியூயல் பைப் மாற்ற வேண்டியது. KTMலேருந்து புதுசாக வந்திருக்கு, இதைத்தான் மாற்றணும். வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன். வண்டியை வந்து வாட்டர் வாஷ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபியூயல் பைப்பை வந்து சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம். எஸ்டிமேட்டட் பில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2500 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். 2 hours later. வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டு வந்துட்டாங்க. மேலே அந்த ஸ்டாண்டில் ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இன்னும் டக்குன்னு முடிஞ்சிடும். இன்னொரு 1 hour 2 hours முடிஞ்சிடும் எல்லா வேலையும். ஸோ சர்வீஸுங்கிறது வந்து பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வந்து மண்டே வர சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு அட்வென்ச்சர் 390க்கெல்லாம் வந்துட்டு ஒரு சர்வீஸ் கேம்ப் மாதிரி பண்ணுறாங்களாம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க கம்பெனி சைடில் இருந்து. அதை வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வரணும். ஒரு 2 days கழித்து வரணும். இன்னும் ஜாப் கார்டு வந்து அவங்க க்ளோஸ் பண்ண முடியாதான், அதை செக் பண்ணால் தான் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ கேடிஎம் கிட்ட வந்து ஒரு பார்ட் வர வேண்டியது இருக்குது. அந்த ஃபியூல் பைப் கிடையாது, ஒரு மட்கார்டு ஒன்று. அது வந்து இன்னும் வரலையாமா. அது வந்தால் தான் அந்த 10 பாயிண்ட்ஸ் செக் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி எனக்கு தாடியே வளர்ந்துருச்சு. ஸோ இன்னும் அந்த பார்ட்டு வந்து வரல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தேர்ட் சர்வீஸ்க்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறது சைடில் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே வந்துட்டுருக்கோம், அங்கேயே போய் ஃபாலோ பண்ணிடுங்க ப்ளீஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், சேஃபாக இருக்கு.